நுழைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகளை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகளை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆற்றினை பலியின்ற ஆவேலும் இங்கே தெரிகின்றார். நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிடம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள மனித வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த அனுபவங்கள் நமது வாழ்க்கை பொருளற்றதென நினைக்க வைக்கின்றன. எனவே இவை அத்தனைக்கும் நடுவே நம்மை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது அவசியமாகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்ற மனிதர்கள் அத்தகைய நம்பிக்கையோடுதான் இயேசுவை அணுகினார்கள், அருளை பெற்றுக் கொண்டார்கள். வாழ்க்கை எனும் படகில் பயணிக்கின்ற நாம் நம்பிக்கையை துடுப்பாக்கி இறைவனை நோக்கி பயணிப்போம். நமது குறைகள் நீங்க பெற்றவர்களாக வாழ்வோம். அதற்கான வரம் வேண்டி இத்திரு வழிபாட்டில் மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலே நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே, இந்த மாதம் முழுவதுமாக இறைவனுடைய அருள் ஆசை நம் அனைவரையும் தொடர்ந்து வந்திருக்கின்றது. எனவே இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் நினைத்து பார்த்து அவருக்கு இன்றைய நாளில் தாமே நாம் நம்முடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிதனை உரித்தாக்குவோம். இனி வரக்கூடிய மாதமும் இறைவனுடைய அருள் ஆசை நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம் பங்கையும், அனைவரையும் பின்தொடர்ந்து வர அருள் வேண்டி இந்த பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் தம சாயலில், அதாவது நன்மைக்குரிய வாழ்வு வாழ மனிதரை உருவாக்கினார். அழகின் சூழ்ச்சியால் உலகில் நுழைந்த பாவம் மனிதரை சாவுக்கு ஆளாக்கியது என்றும், நாம் நிலைவாழ்வின் மக்களாக வாழவும்
அழைப்பு விடுக்கும் இவ்வாசத்திற்கு செய்மடுப்போம். முதல் வாசகம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூல் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 15, அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23, 24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பன. அழிவை தரும் நஞ்சு எதுவும் இவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமை கண்டு படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. செல்வராய் இருந்த இயேசு நம் பொருட்டு ஏழையானது போல நாமும் பிறரது நன்மைக்காக நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இவ்வாசத்திற்கு செய்மடுப்போம். இரண்டாம் வாசகம். அழகின் பொறாமையால்
வாக்கியங்கள் தேர்வுதல் முதல் பேரும் 13 முதல் 17. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேராகம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிவித்தீர்கள். அவர் செல்வராய் இருந்து உங்களுக்காக வேலையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுவையை தடுப்பதற்காக நீங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் விருத்தியாய் இருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறு அவர்களிடம் விருத்தியாக இருக்கும் போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைமுறை எழுதியுள்ளது அறிவு. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாதிகளுக்கு அழியாவழி அச்சின் வழியாக ரட்சித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 முதல் 43 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய்
அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமா இரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்பட்டு நொந்து வாடி வதங்கி இருந்த ஒரு மனிதன் உளவியல் வல்லுனர் ஒருவரை சந்தித்து ஏதாவது ஆறுதல் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே செல்லுகின்றான். அந்த உளவியல் வல்லுனரும் அவரை அழைத்து பேசி தன்னால் இயன்ற ஆறுதலை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து இடைவெளி நேரத்திலே அந்த 2 பேரும், சோகத்தில் இருந்த அந்த மனிதனும் அந்த உளவியல் வல்லுனரும் அந்த தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பாதிப்பிற்கு உள்ளான அந்த மனிதன் அங்கு இருந்த அட்லஸ் சிலையை சுட்டி காட்டி, அட்லஸ் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய தோளிலே உலக உருண்டையை தூக்கி வைத்திருப்பது போன்ற அந்த காட்சி, அந்த உருவம், அந்த சிலையை சுட்டி காட்டி, அங்கே பார்த்தீர்களா, அந்த மனிதன் எவ்வளவு கடினப்பட்டு உலகத்தை தன்னுடைய தோளிலே சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட உணர்வை கொண்டிருக்கிறானோ அதே போன்ற உணர்வுதான் என்னிடத்திலும் இருக்கிறது. இந்த உலகமே ஒரு சுமையாக என்னுடைய முதுகின் மீது இருப்பது போன்ற மன உளைச்சலுக்கு, துன்பத்துக்கு நான் உள்ளாக இருக்கிறேன் என்று அந்த உளவியல் வல்லுனரை பார்த்து அவன் சொன்னான். சிறிது நேரம் அவர்கள் நடந்து சென்ற பின் அந்த உளவியல் வல்லுனர் அந்த மனிதனை பார்த்து, அங்கே ஏறெடுத்து பார், அந்த தோட்டத்திற்கு பின் பகுதியில் குழந்தை இயேசுவினுடைய சிறுபம் இருப்பது உன்னுடைய கண்களுக்கு தெரிகிறதா? அங்கே பார், குழந்தை இயேசுவினுடைய கரங்களில் உலகமானது இருக்கிறது என்று அவனிடத்திலே சொன்னார். நீ கஷ்டப்பட்டு உலகத்தின் சுமைகளை எல்லாம் உன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகமே உலகத்தின் சுமைகளோடு சேர்த்து இயேசுவினுடைய கரங்களில் இருக்கிறது. நீ எப்பொழுது உன்னுடைய சுமையையும் அவருடைய கரங்களில் இறக்கி வைக்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்வின் கஷ்டங்கள்,
துன்பங்கள், மன உளைச்சல்கள் அனைத்துமே மறந்து போய்விடும். எனவே இயேசுவிடத்தில், ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க, உன்னுடைய குறை நிறைகளோடு கையளிக்க கற்றுக்கொள் என்று அவர் அவனிடத்திலே சொல்ல, அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான் என்று பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம்முடைய துன்பங்களை, பிரச்சனைகளை, நோய் நோக்காடுகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றன. சிறப்பாக நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது 2 விதமான கதை மாந்தர்கள் தங்களுடைய சுமையை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். தொழுகை கூட தலைவர் யாயிர் தன்னுடைய 12 வயது மகளுக்காக ஆண்டவரிடத்தில் அவருடைய காலில் விழுந்து மன்றாடியதாக நாம் பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் துன்புற்ற அந்த பெண்ணும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டிருந்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையே முடிந்து விட்டது, இனி எதுவுமே இல்லை என்கின்ற அந்த கையறு நிலையிலும் எனக்கு கடவுள் இருக்கிறார், அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்கின்ற மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, என்னுடைய பிரச்சனைகளை விட என் ஆண்டவர் பெரியவர் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த மன உறுதி நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எளிதாக நம்மால் கடந்து விட முடியும். விவிலியத்திலே பல உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். விடுதலை பயண நூல் புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே மோசே தலைமையிலே இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய தடை. அங்கே செங்கடல் அவர்களை வழி மறித்து அவர்களுக்கு குறுக்காக நிற்கிறது. அவர்களுக்கு பின்னால் பார்வோனின் படை வீரர்கள் அவர்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் அங்கே மோசே தன்னுடைய கோலை நீட்டி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த செங்கடலை பிரித்தார், இஸ்ரேல் மக்களை அதன் வழியாக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் ஆண்டவருடைய அருள் செயல் அங்கே செயல்படுகிற பொழுது அங்கே மிகப்பெரிய அளவிலே விடுதலையானது ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். யோசுவா புத்தகத்திலே 6வது அதிகாரம். இப்பொழுது யோசுவா தலைமையில் இஸ்ரேல் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு முன்பாக எரிகோ என்கின்ற நகரம், ஒரு பெரிய மதிர்ச்சுவரானது அங்கே ஒரு தடையாக இருக்கிறது. யோசுவா மக்களோடு இணைந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னபடி செயல்படுகின்றார். அந்த தடையாகிய பெரிய எரிகோ மதிர்ச்சுவர் சுக்கு நூறாகி போனது என்று பார்க்கிறோம். அவர்கள் அந்த வழியாக எந்த தடையுமின்றி கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். நீதி தலைவர்கள் புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கு சிம்சோன், அவருக்கு முன்பாக மிகப்பெரிய எதிரி படை பெலிஸ்தியர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்துக் கொண்டு அவர் 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். அங்கே அவருக்கு அந்த தடைகள், எதிரிகள் பெரியதாக தெரியவில்லை. ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை பெரியதாக தெரிந்தது. எனவேதான் அந்த சாதாரண எலும்பு துண்டை வைத்துக் கொண்டு அத்தனை பேரை அவரால் வீழ்த்த முடிந்தது. 1 சாமுவேல் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கோலியாத்து என்கின்ற ஒரு பெரிய அரக்கன் அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக, படை வீரர்களுக்கு முன்பாக வந்து நிற்கின்றான். அனைவரும் ஓடி ஒளிந்த தருணத்திலே சிறுவன் தாவீது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன், எந்தவித உபகரணங்களும் இன்றி அங்கே ஆண்டவரை மட்டுமே நம்பி கோலியாத்தினுடைய முன்பாக நின்று சாதாரண
கூழாங்கல்லை வைத்து அவனை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய எதிரிகள், நம்முடைய பிரச்சனைகள் மிக பெரியதாக நமக்கு தோன்றியது என்று சொன்னால் அங்கே கடவுள் சிறியதாகி விடுவார். மாறாக கடவுளை நாம் பெரியதாக பார்க்கிற பொழுது நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் இயல்பாகவே சிறியதாக மாறிவிடும். எனவே நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். எப்படி நூற்றுவர் தலைவன் சாகும் தருவாயில் கிடந்த, ஏன் இறந்த விட்ட தன்னுடைய மகளை, தொழுகை கூட தலைவன் யாயிர் தன்னுடைய மகளை திரும்ப பெற்றுக் கொண்டாரோ, 12 ஆண்டுகளாக அத்தனை மருத்துவர்களை சந்திக்கும் எந்தவித பயனும் இல்லாத அந்த இரத்தப்போக்குடைய பெண் எப்படி சுகத்தை பெற்றுக் கொண்டாளோ, அதே போல நாமும் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து இறைவன் நமக்கு தேவையான விடுதலையை, மீட்பை கொடுப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மிடத்திலே ஏற்பட வேண்டி, இறை நம்பிக்கையில் நாம் இன்னும் ஆழப்பட வரம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து இறைவன் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் அழைத்தவரும் கடலில் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் உரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைவன் நமக்குள் ஒளிகிறார். கண்ணி இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாதுவினாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துயிலெழுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அறை உடைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் இறைவன் நம்மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய இறைவன், நம்முடைய தேவைகளில் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இறைவன். அப்படிப்பட்ட அந்த அன்பு இறைவனிடத்திலே நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும், விண்ணப்பங்களையும், ஜெபங்களையும் நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் இறை அரசை அறிவிக்க
தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் நாயகனே, புலம்பெயர்ந்து துன்புறும் எல்லா நாட்டு மக்களையும் கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு அடைக்கலம் தரும் நல்ல உள்ளத்தையும் மனித நேயத்தையும் தந்து வாழ்வும் வளமும் ஏற்றம் பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றுமுள்ள இறைவா, எம் இளையோர்கள் அனைவரும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் மனித மாண்பிலும் உன்னத இடத்தை பெற்றிடவும் தூய ஆவியாரின் அன்பும் அருளும் நிறைவாய் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆதரிக்கும் இறைவா, ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற அனாதைகள் ஆகியோரை கண்டு அவர்களுக்கு உதவிட தங்கள் உழைப்பாலும் பொருளாதார உதவியாலும் வாழ்வில் மகிழவும் உடல் நலமும் பெற்று அமைதியான வாழ்க்கை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை எடுக்கணும். காணிக்கை எடுத்ததும் பாத்ரூம் கூட்டு போறேன். காணிக்கை எடுத்து பாத்ரூம் கூட்டு. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணி துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். முடிஞ்சிருப்போம். காணிக்கை எடுத்து எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை எடுக்க டக்குன்னு காணிக்கை எடுத்துட்டு இப்படி குடிப்போம். இப்படி குடிப்போம். போய் எடுத்து காணிக்கை எடுத்து வச்சுட்டு வா, கூப்பிட்டு போறேன்னு அழுது. கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தா நீதானே, காணிக்கை தந்தும் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே போலே. காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவைகளின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள்
எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையா என்றும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வானடைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைத்து பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவிழா, வருகின்ற நேரம் இது, எல்லாம் தோன்றி மகிழும் நேரம் இது. வருகின்ற நேரம் இது, எல்லாம் தோன்றி மகிழும் நேரம் இது. எந்தவம் நாம் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். என்னாயின் நேற்று என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாதமே தோற்றி மகிழும் நேரம். பசியால் வாடும் ஏழை நிலை பாவினமின் திரும்பே. பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுடைந்தார். பசியால் வாடும் ஏழை நிலை பாவினமின் திரும்பே. பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி வருகின்ற நேரம் இது, எல்லாம் தோன்றி மகிழும் நேரம் இது. அன்பார்ந்தவர்களை, ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 3-4 மணி வரை விளாத்தி விளக்கில் வைத்து மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கின்றது. எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் தவறாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம், வருகின்ற மாதத்திலிருந்து ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் சிறப்பாக அன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து முதல் சனி பக்தி முயற்சிகளை ஏறெடுக்க இருக்கின்றோம். எனவே வருகின்ற சனிக்கிழமை ஜூலை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை இருக்கும். ஜெபமாலையோடு இணைந்து நாம் அன்னையினுடைய திருவுருவத்தையும்
பவனியாக ஆலயத்தை சுற்றி கொண்டு வருவோம். தொடர்ந்து ஆலயத்திற்குள்ளாக வந்து ஒரு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவருக்கும் இரவு உணவானது வழங்கப்படும். நம்முடைய இணையூர்களிலிருந்தும் மக்கள் அனைவரும் வருகை தர இருக்கின்றார்கள். எனவே சிறப்பான விதத்திலே அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளில்தாமே நாம் அந்த பக்தி முயற்சியினை மேற்கொண்டு அன்னை வழியாக இறைவனிடத்திலிருந்து அளப்பரிய விதத்திலே அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வோம். எனவே தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். அதிகமாக மக்கள் இந்த பக்தி முயற்சியிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம் அன்னை வழியாக இறைவனுக்கு மகிமை சேர்ப்பவர்களாக இருக்கின்றோம். அதனை மனதில் வைத்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, நம்முடைய மத்தியிலே அருட்சகோதரி திவ்யா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பாகவே வந்து விட்டார்கள். அவரை நம்முடைய பங்கு சார்பாக நாம் இன்னும் சரியாக வரவேற்கவில்லை. கிளை பங்குகளிலே வரவேற்று விட்டோம். எனவே அருட்சகோதரி திவ்யா அவர்களை அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுகிறேன். நாள் கிழமைகளிலும் நீங்கள் திருப்பலிக்கு வந்து பங்கெடுப்பது சிறப்பாக இருக்கும். அலுவல் நிமித்தமாக, பணி நிமித்தமாக ஒரு சில இடர்பாடுகள் இருக்கலாம். மற்றவர்கள் இயன்றவர்கள் திருப்பலியில் வந்து பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. இந்த முதல் சனி பக்தி முயற்சிகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அருள் கூர்ந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்கின்றோம். அவர்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். யாரேனும் கொடுக்க விரும்பினால் அருள் கூர்ந்து கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் இறைவன்
திருப்பணி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஞான பிரகாசியாரே, புனித வளனாரே, புனித அந்தோணியாரே, நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.